டெபிட் ஸ்பஞ்ச் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டெபிட் ஸ்பஞ்ச்னா என்ன? குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு தொடச்சி விடுறது தான் டெபிட் ஸ்பஞ்ச். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு மெடிக்கல் டேர்மில் வந்து டெபிட் ஸ்பஞ்ச் கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ டெபிட் ஸ்பஞ்ச் பற்றி பேராசிட்டமால் சிரப் பற்றி ஒரு வீடியோ நான் வந்து யூடியூப்பில் வந்து லென்த் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இது வந்து சும்மா ஷார்ட்ஸில் போடணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். டெபிட் ஸ்பஞ்ச் அப்படிங்கிறது உடம்பு தொடச்சி விடுறது குழந்தைங்களுக்கு. காய்ச்சல் வந்த உடனே வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு தொடச்சி விடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு காய்ச்சல் வந்துருச்சா குழந்தைங்களுக்கு, டெம்பரேச்சர் எல்லார் வீட்லையும் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுக்கோங்க, பேராசிட்டமால் சிரப் வச்சுக்கோங்க, நீட்டான ஒரு துணி வச்சுக்கோங்க, ஒரு வெள்ளை துணி வந்துட்டு கட் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா வைப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சா, ஒரு 2-3 வயசு குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கா, நல்ல ரன்னிங் டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி துணியை முக்கி குழந்தைங்க கையில் காலில் நல்லா தொடச்சி விடணும். நெஞ்சை வந்து கவர் பண்ணிடணும். சரியா? நெஞ்சு பக்கம் கவர் பண்ணிச்சு, கையில் காலில் நல்ல மூஞ்சில் நெத்தியில் ஒரு துணியை போட்டுக்கோங்க. இந்த 2 பக்கம் அக்குல்லையும் கால்லையும் காலுக்கு இடையிலையும் தான் வந்து ஃபீவர் வந்து நல்லா வந்துட்டு சூடாக இருக்கும். ஸோ அந்த பக்கமும் 2 துணி வைக்கணும், அக்கில் 2 துணி வச்சுக்கோங்க. உடம்பெல்லாம் 10 to 15 10 to 15 மினிட்ஸ் குறைஞ்சது உடம்பெல்லாம் தொடச்சி விடணும். நெஞ்சு பக்கம் கவர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சில குழந்தைங்க காய்ச்சலோட சளியும் சேர்ந்து இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து உடம்பு நல்லா ஈரப்படுத்தி துடைக்கிறோம் அப்படிங்கும்போது டக்குன்னு சளி பிடிச்சிக்கும், வீசிங் ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் இதாகும். அதனால நெஞ்சை மட்டும் கவர் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேராசிட்டமால் சிரப் வந்து கொடுங்க. என்ன எம்எல் சொல்லியிருக்காங்களோ, எந்த எம்ஜியில் கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கொடுங்க. இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஃபீவர் ஸ்பைக் வரும்போது பண்ணணும். ஒரு வாட்டி வந்துருச்சு, அன்னைக்கு ஹோல் டே ஃபீவர் இதே மாதிரி இருக்குது, 101 102 அந்த டெம்பரேச்சர்லேயே இருக்குதா, நல்லா உடம்பு வந்து தொடச்சி விடணும். சரியா? எடுத்த உடனே பேராசிட்டமால் சிரப் வந்து கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பேராசிட்டமால் சிரப் கொடுங்க. நல்ல டக்குன்னு டெம்பரேச்சர் கேட்கும். சரியா? இப்போ ஹாஸ்பிட்டலுமே வந்து டெபிட் ஸ்பஞ்ச் கொடுக்குறாங்களான்னு முன்னாடி நாங்களாம் குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா டெபிட் ஸ்பஞ்ச் தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒர்க் பண்ண டைம்லலாம் டாக்டர் பார்வதி ஒரு பேஷண்ட் ஓடி வரும், டாக்டர் என் குழந்தைக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குதுன்னு. என்ன பண்ண, கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன். கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டியா? எங்கே கூட்டு ஓடி வந்து? உங்ககிட்ட தான். பாருங்கள் டாக்டர், குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சா, பைப்பை திறந்து குழந்தை கீழே பைப்புக்கு அடியில் நிற்க வெயி, காய்ச்சலை இறக்கு, முதல்ல மருந்து கொடுத்தையா, உடம்பு தொடச்சி விட்டையா, தூக்கிட்டு ஓடி வந்துட்டேங்கிற, ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இடையில அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க பேஷண்ட்ஸை. வயசான டாக்டர், அவங்க சூப்பராக பார்ப்பாங்க. அந்த டாக்டர் பார்வதி பீடியாட்ரிஷியன். அப்படிங்கும்போது நம்ம டெபிட் ஸ்பஞ்ச் தான் மஸ்ட்டு. அப்போ டெபிட் ஸ்பஞ்ச் தான் எப்படி மஸ்ட்டுங்கிறது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்கள வர. சரி, காய்ச்சல் வந்துச்சுன்னா முதல்ல உடம்பை தொடச்சி தான் விடணும். சரியா? ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் பாருங்கள், லென்த் வீடியோ போட்டிருக்கேன். இனி அடுத்தடுத்து வந்துட்டு அதிகமாக ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போடுறேன் நான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.